वायदा को परमेश्वर अब्राहम के अंदर रख दिया। எல்லாம் பழைய ஏற்பாட்டுல எத்தனை அதிகமான வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்குள்ள வச்சுட்டார். सो अब्राहम के अंदर की सारे आशीषों को क्रैक करके अब्राहम की वंश बनने का एक ही मार्ग है, दैट इज फेथ. எல்லா வாக்குத்தத்தங்களையும் அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அதுதான் விசுவாசம். अब्राहम के लिए अब्राहम का डिसेंडेंट बनने का दो रास्ता है. ஆபிரகாமுடைய சுதந்திர சந்ததிகளாக ஆகுவதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது. एक अब्राहम के द्वारा इस दुनिया में पैदा हुआ शारीरिक बच्चे जितने भी पैदा हुए हैं, उनके पोते नाते, उनके जो पीढ़ियां हैं, वो उनका जनरेशन है. பிறப்பிலே அவங்க சந்ததி சந்ததியாக பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள், அதெல்லாம் சந்ததி மூலமாக வருகிறதான ஒரு வழி. दूसरा अब्राहम का एक और, अब्राहम इज हैविंग वन मोर डोर इन हिज सोल. அவருடைய ஆபிரகாமின் ஆத்துமாவிலே இன்னொரு ஒரு வழியை வைத்திருந்தார். उसके द्वारा भी अब्राहम के हम वंश बन सकते हैं. அதன் மூலமாகவும் ஆபிரகாமின் சந்ததிகளாக நாம் வாழ முடியும். So वो डोर क्या है? அந்த वली என்ன? Through faith अब्राहम परमेश्वर को विश्वास किया, वो उनके लिए धार्मिकता के रूप में गिना गया. தேவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. So अब्राहम धार्मिकता को प्राप्त करने के लिए विश्वास के द्वारा धार्मिकता को प्राप्त कर दिया. நீதியை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தின் மூலமாக அவர் நீதியை பெற்றுக்கொண்டார். So आप और मैं जब वही मार्ग के द्वारा जब हम आगे बढ़ रहे हैं मसीह में, हम वही मार्ग को प्रभु हमारे लिए, परमेश्वर हमारे लिए खोल दिया. இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த வழியை அவர் திறந்து விட்டார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதே வழியை நாம் பின்பற்றுவோமானால், आप भी अब्राहम के साथ परमेश्वर जो वायदा किया है, जो इनहेरिटेंस परमेश्वर अब्राहम के अंदर रखा है, धन दौलत, इस संसारिक आशीषें सारे के सारे अब्राहम के अंदर है, वो सारे के सारे आप भाग्यदार हो. நீங்க ஆபிரகாமோடு தேவன் செய்த வானத்துக்குரிய இந்த பூமிக்குரிய, அது செல்வமாக இருக்கட்டும், சம்பத்தாக, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் அது பலிக்கும். அதற்கு நீங்கள் பங்குதாரராக மாறிவிடுவீர்கள். So आपका faith आगे बढ़ते जाएं. நீங்க விசுவாசத்திலே நீங்க முன்னேறி செல்லுங்கள். There are two type of faith. இரண்டு விதமான விசுவாசம் இருக்கிறது. अभी मैं आपको बताने जा रहा हूँ, विश्वास में दो प्रकार के विश्वास है. உங்களுக்கு விசுவாசத்திலே ரெண்டு விசுவாசம் இருக்கிறது, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். एक विश्वास जो है हमारे शरीर के द्वारा आने वाली विश्वास है. ஒன்று சரீர பிரகாரமாக வருகிறதான விசுவாசம். इस दुनिया में हर एक इंसान विश्वास करता है. இந்த உலகத்துல எல்லாருமே, எல்லா மனிதர்களும் விசுவாசிக்கிறார்கள். एक बचपन से ही हर एक बंदा एक धर्म में पैदा होता है. पैदा होने वाले सारे अपने धर्म पे विश्वास करते हैं, अपने भगवान पे, उसके नाम पे विश्वास करते हैं. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு மதத்துல இருக்கிறதுனால அந்த மதத்துக்குரிய கடவுள்களை அவங்க விசுவாசிக்கிறாங்க. कुछ लोग भगवान है ही नहीं है, वो भी विश्वास करते हैं. சில பேர் கடவுளே இல்லைன்றாங்க, அதையும் விசுவாசிக்கிறாங்க. सो फेथ जो है हर एक के अंदर है. விசுவாசம் என்பது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. एक शारीरिक हमारे नॉलेज के द्वारा आने वाले विश्वास है. நம்முடைய அறிவு மூலமாக சரீர பிரகாரமாக வருகிறதான விசுவாசம். वो विश्वास कभी भी आपको परमेश्वर के करीब नहीं लेके जा सकता है. அந்த விசுவாசம் என்றைக்குமே தேவனிடத்திற்கு கொண்டு அது செல்ல முடியாது. वो विश्वास को लेके आप सिर्फ एक रिलीजियस पर्सन बन सकते हैं,
इसी विश्वास को जो लोग ज्यादा प्राप्त किया वही लोग रिलीजियस पीपल बन जाते, बहुत रिलीजियस हो जाते हैं। இந்த விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஒரு மதம் சார்ந்தவர்களாக மாறலாம். இந்த விசுவாசம் தான் சில பேருக்கு அதிகரிக்கிறதுனால அவங்க மதத்திலே ரொம்ப மதவாதிகளாக மதவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். they become so religious. அவர்கள் மதவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். वो विश्वास को रख के आप, है ना, आपका आत्मा में शांति, आपका आत्मा के अंदर रेस्ट आप कभी प्राप्त नहीं कर सकता है। இந்த விசுவாசத்தை வைத்து உங்கள் ஆத்துமாவில சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ये विश्वास को लेके आप अब्राहम के सारे प्रॉमिस की भागीदार भी बन नहीं सकते हैं। இந்த விசுவாசத்தை வச்சு ஆபிரகாமுடைய தேவன் அருளின வாக்குத்தத்தங்களுக்கும் பங்குதாரராய் நீங்கள் மாற முடியாது. ये जो फेथ मैं बात कर रहा हूँ, நான் சொல்ற விசுவாசம் it is beyond your knowledge. உங்க அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. ये विश्वास आत्मा के द्वारा आपके सोल में आने वाली फेथ है। இந்த விசுவாசம் ஆத்துமாவின் மூலமாக வருகிறதான ஞானம். सो ये विश्वास आपको स्पिरिट से मिलेगा, आत्मा से मिलेगा। இது ஆவியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படுகிறதான விசுவாசம். एक विश्वास, इस संसार में हम पैदा होते हैं, माँ बाप के द्वारा, इस संसार के द्वारा हमारे अंदर दिया जाता है। ஒரு விசுவாசம் நம்ம பிறந்த உடனே அம்மா அப்பா மூலமாக இந்த மதம் சார்ந்தவர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறதான ஒரு விசுவாசம். दूसरा विश्वास, पवित्र आत्मा हमारे हृदय में, आत्मा के अंदर से हमारे हृदय में दिया जाएगा। இரண்டாவதான விசுவாசம் ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. हृदय में दिया உங்க இருதயத்திலே அது கிடைக்கப்பெறுகிறது. सो दोनों फेथ का बहुत बड़ा डिफरेंस है। இரண்டு விசுவாசத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. जो स्पिरिट से आपके हृदय में आने वाला वो विश्वास, உங்க ஆவியிலிருந்து உங்கள் இருதயத்துக்கு அருளப்படுகிற விசுவாசம், वो विश्वास आपको स्पिरिचुअल व्यक्ति बनाएगा। यू बिकम स्पिरिचुअल। ये फेथ आने के बाद आपका हृदय ब्रॉड होते जाएगा। இந்த விசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள்ளாக வந்த பிறகு நீங்கள் ஒரு ஆவி மனிதனாக, ஆவிக்குரியவர்களாக அது மாறிவிடுவீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். This faith makes you heavenly. இந்த விசுவாசம் உங்களை வானத்துக்குரியவர்களாக மாற்றிவிடும். इस विश्वास जब आपके अंदर आएगा, आपके हृदय को ऐसा बनाएगा, आपका हृदय है ना ऐसे फील करेगा, या मैं अभी इस दुनिया का नहीं हूं, मैं स्वर्गीय बंदा हूं, मैं स्वर्ग से आया हूं, ऐसे फील देना शुरू करेगा। இந்த விசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள்ளாக வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய யோசனை, நான் மண்ணானவன் அல்ல, நான் வானத்துக்குரியவன், வானத்துக்குரிய காரியங்களை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். ये फेथ आपके अंदर आते समय आप, है ना, आप आर्ग्यूमेंट्स करना छोड़ दोगे। आप நீங்க இந்த விசுவாசம் வந்த பிறகு வாக்குவாதங்கள் செய்வதை நிறுத்திடுவீங்க. आपका हृदय धीरे 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 ग्रो होते जाएगा। ये विश्वास बढ़ते जाएगा आपके हृदय में। இந்த விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் இருதயத்திலே வளர்ச்சி வரும். Your faith, ये विश्वास ग्रो होते जाएगा। இந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே அது பெருக ஆரம்பிக்கும். जो शरीर के द्वारा आया हुआ विश्वास सिर्फ आपको एक रिलीजियस पर्सन बनाएगा। இந்த சரீர பிரகாரமாக வந்த விசுவாசமானது உங்களை ஒரு மதம் சார்ந்தவர்களாக, ஒரு மதவாதிகளாக மாற்றிவிடும். अब्राहम के जो वंश थे, जो लोग डिसेंडेंट्स थे, वो लोग भी परमेश्वर को बहुत विश्वास किया। ஆபிரகாம்ல இருந்து வந்த சந்ததிகளும் தேவனை நல்லா விசுவாசிச்சாங்க. फरीसी और सदूसी सब क्या अविश्वास करते थे क्या? பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவங்க என்ன அவிசுவாசமா இருந்துச்சு அவங்களுக்குள்ள? क्या परमेश्वर को बिलीव नहीं किया क्या? அவங்க தேவனை விசுவாசிக்காமையா இருந்தாங்க? वो विश्वास, वो जो विश्वास उनके अंदर था, वो शरीर के द्वारा आया हुआ फेथ था। அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசமானது அது சரீர பிரகாரமாக, அறிவு சார்ந்த விசுவாசமாக இருந்தது. वो विश्वास कभी भी परमेश्वर की
परमेश्वर के बारे में जानने के लिए आपको करीब नहीं लेके जा सकता। அந்த விசுவாசம் ஆனது ஒருபோதும் தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவனை அறிகிற அறிவிலும் அவர்கிட்ட போகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணாது. जो फेथ होली स्पिरिट के द्वारा आपके हृदय में दिया जाता है, எந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் இருதயத்தில் அருளப்படுகிறதோ वो फेथ ही क्या करेगा, आपको परमेश्वर कौन है, हु इज गॉड, गॉड इज अ लविंग गॉड, आपका विश्वास ही अलग रहेगा. அந்த விசுவாசமே தேவன் யார், அவர் எனக்குள் என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். नहीं है तो आपके अंदर ये रिलीजियस फेथ अगर अंदर है, आप एक स्ट्रक्चर में ही रहोगे, उससे ज्यादा बाहर जा ही नहीं पाओगे. நீங்க இந்த மதம் சார்ந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு எல்லைக்குள்ளாகவே இருப்பீங்க. அதுக்கு வெளியே நீங்க உங்களால போக முடியாது. देखो Pharisees, देखो பரிசேயர்களை பாருங்க. They are good believers. அவங்க நல்ல விசுவாசிகள் தான். Strong believers. ரொம்ப பலமான விசுவாசிகள். अब जीसस को देखो. நீங்க இயேசுவை பாருங்க. Jesus has a totally different idea about the Father. அவரு பிதாவை குறித்ததான ஐடியா ஆலோசனை வேற மாதிரி இருந்துச்சு. फरीसी का अलग था. பரிசேயர்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. फरीसी लोग जनरेशन से जो सीख के आए उसी विश्वास को पकड़ के बैठे हुए थे. பரிசேயர்கள் சந்ததி சந்ததியாக கற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. That came through their forefathers. அவங்க முன்னோர்களால் அருளப்பட்டதான விசுவாசம். Their forefathers told them, उनके पूर्वजों ने बताया ऐसे 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 परमेश्वर है, बस इनकी दिमाग को उस बात में भर गया, बस उसी को वो लोग पकड़ के बैठे हुए थे. முன்னோர்கள் அவங்களுக்கு இப்படிதான் இருப்பாரு பிதானா அப்படி அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஸ்டோரேஜ் தான், அதை புடிச்சிட்டு தான் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. मगर यीशु मसीह को देखो. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். यीशु के अंदर एक पिता के बारे में जान रहा था. ये कहां से आया ये ज्ञान? அவருக்குள்ள பிதாவை குறித்ததான ஒரு பெரிய ஞானம் இருந்தது. அது எங்க இருந்து வந்துச்சு? It came through faith. அவ விசுவாசத்தின் மூலமாக தான் அது வந்தது. That the Holy Spirit, पवित्र आत्मा एक बंदे के हृदय में कार्य कर रहा है, कैसा पता चलेगा? பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே கிரியை செய்கிறார் என்பதை, ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? उसको परमेश्वर को वो बंदा जानने का तरीका ही बदल जाएगा. परमेश्वर गुड, गॉड इज गुड, ये बात उसके हृदय में रेवलेशन में आएगा. தேவன் நல்லவர் என்கிற வெளிப்பாடு அவர்கள் இருதயத்திலே வரும். And they believe in a different way. அவங்க ரொம்ப வித்தியாசமா பிதாவை விசுவாசிப்பார்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரியுறது பேசுறது? There are two different faiths. ரெண்டு விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. आज बहुत सारे लोग इसी बात में फंसे हुए हैं. They are having, मैं कहूंगा 90% of Christians are having only religious faith. 99 like Pharisee. 95-99% கிறிஸ்தவர்கள் பரிசேயர் போலதான் இயேசு கிறிஸ்துவை பிதாவையும் விசுவாசிக்கிறார்கள். Religious faith. மத சார்ந்த விசுவாசம். मेरा बाप इसको विश्वास किया, मेरा बाप ने ये सिखाया, मैं उसी को बिलीव करता हूं. எங்க அப்பா இததான் விசுவாசிச்சாரு, நான் இததான் விசுவாசிக்கிறேன். हम पीढ़ी से हम कैथोलिक चर्च के जी, हम तो इसी चर्च की विश्वासी है जी. நாங்க சந்ததி ஜெனரேஷனா நாங்க இந்த சர்ச்சில் இருக்கோம். எங்க அப்பா எங்க தாத்தாலாம் இங்கதான் இருக்கோம். You are stuck somewhere. நீங்க ஒரு எல்லைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. Faith is something different. The faith that comes through Holy Spirit is totally a different aspect. It makes you a heavenly person. பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் இருதயத்தில் அருளப்படுகிற விசுவாசமானது அது உங்களை வித்தியாசமான முறையில் அது வழி நடத்தும். So आपके अंदर कौन सी faith काम कर रहा है? உங்க இருதயத்துல என்ன விதமான விசுவாசம் வேலை செய்கிறது என்று சோதித்து பாருங்கள். Check yourself today. நீங்க இன்னைக்கு உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க.
ये रिलीजियस फेथ में पड़े हुए बंदे बस हर एक बात में आर्ग्यूमेंट में जाएंगे, बस उनको बस अपनी रिलीजियन को प्रोटेक्ट करना ही उनको लगता मेरे भगवान को मैं प्रोटेक्ट कर रहा हूँ। மதம் சார்ந்த விசுவாசம் இருந்தால் நீங்க எல்லாத்துலயும் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். மதத்தை வந்து பாதுகாக்கிறதுல நீங்க ரொம்ப குறியா இருப்பீங்க. The faith comes through Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் வருகிறதான விசுவாசம் वो आपका हृदय को महिमा के ऊपर महिमा, ग्लोरी टू ग्लोरी लेके जाएगा। உங்கள் இருதயத்தை மகிமையின் மேல் மகிமை உங்கள் கொண்டு போய் சேரும். तो इसको वचन में है क्या पास्टर? ऐसा दो प्रकार की फेथ है करके वचन में लिखा है क्या? இரண்டு விதமான விசுவாசம் இது வேதத்துல வசனத்துல இருக்கா பாஸ்டர்? நீங்க கேட்கலாம். हम एक बंदे को विश्वास में लाते समय दो जगह के अंदर ला सकते हैं। நம்ம வந்து ஒரு மனிதனை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது ரெண்டு விதமான விசுவாசத்துக்குள்ளாக நம்ம கொண்டு வரோம். एक बंदे को बुद्धि से भी बुद्धि से उनको खींच सकते हैं। சில மனிதர்களை புத்தியிலிருந்து சில பேரை நம்ம இழுக்கலாம், फेथ में लेके आ सकते हैं। விசுவாசத்துக்குள்ள இழுக்கலாம். हम उनको सिर्फ नॉलेज दे सकते हैं। அறிவை மட்டுமே நம்ம கொடுக்கலாம். वो लोग क्या करेंगे? उसी पे भरोसा करना शुरू करेंगे। அதிலே அவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. वो फेथ उनके जीवन में बड़ा बदलाव नहीं ला सकता। அந்த விசுவாசம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. They cannot become a sons of God. அவங்க வந்து தேவபுத்திரர்களாக மாற முடியாது. वो विश्वास कभी भी उनको परमेश्वर का संतान नहीं बनाता है। அந்த விசுவாசம் அவர்களை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற முடியாது, மாற்றாது. There is one more faith. இன்னொரு விசுவாசம் இருக்கிறது. That's given through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் இருதயத்தில் வல்லமையினால் அருளப்படுகிறதான விசுவாசம். ये बाइबल में लिखा है क्या? அவ வேதத்துல இருக்கா? पढ़े पहला कुरिन्थियोस अध्याय 2। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियोस अध्याय 2 वचन 4 से पढ़े। உங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. पढ़े तमिल में, हिंदी में पढ़े। 4 और 5 पढ़े। पहला कुरिन्थियोस अध्याय 2 का 4 और 5। कोई है? नहीं। पहला कुरिन्थियोस अध्याय 2 का वचन 4 और 5। फरीसी के अंदर जो विश्वास था वो मनुष्य के ज्ञान पर आया हुआ विश्वास था। பரிசேயர்களிடத்தில் இருந்ததான விசுவாசம் அது மனுஷருடைய ஞானத்தில் இருந்து வந்தது. वो पूर्वजों की बातें जो सुन के आया वाला विश्वास है। அவங்க முன்னோர்களில இருந்து அவங்க கத்துக்கிட்டு வந்ததான விசுவாசம். आज 90% क्रिश्चियंस भी यही हालत है, इसीलिए लड़ पड़ रहे हैं। 90% விசுவாசிகள் கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் ஒரே சண்டையா இருக்கு. यहाँ पे ना सत्य को जब सुनते हैं तो समझ नहीं पा रहे हैं, वो अपने धर्म को प्रोटेक्ट करने में बैठे हुए हैं। சத்தியத்தை கேட்கும் போது அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க மதத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. वो अपने चर्च को प्रोटेक्ट करना, चर्च सिस्टम को प्रोटेक्ट करना, சபையுடைய அந்த சிஸ்டம் வந்து அவங்க பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்றதுல மும்முரமா இருக்காங்க.
तो यहाँ पे पौलुस साफ साफ कहता है, मैं जब आपके बीच में प्रचार करने आया, मैं लुभाने वाले बातों से मैं आपको खींचना नहीं चाहता हूं। मैं ऐसे ट्राई नहीं किया, कैसा भी आपको विश्वास बना दो, ऐसे ट्राई नहीं किया। பவுல் இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். आज हमारे 90% का गॉस्पल प्रीचिंग पूरे के पूरे लुभाने वाली बातों से भरा हुआ है। இன்னைக்கு 90% பிரசங்கம் இப்படி நயவசனமா தான் இருக்கு. आप यीशु मसीह को एक्सेप्ट करो, ये मिल जाएगा, वो मिल जाएगा, वो मिल जाएगा, ये मिल जाएगा। நம்ம சுவிசேஷம் இப்படிதான் இருக்கு, நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீன்னா இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு அப்படிதான் சொல்றோம். Paul never tried by his own effort, कैसा भी मैं इनको प्रभु में लाऊं, कैसा भी इनको चर्च में लेके आऊं, कभी ट्राई नहीं किया भाई। பவுல் ஒரு நாளும் தான் சொந்த அறிவில எப்படியாவது இவங்களை கொண்டு வந்துடணும், எப்படியாவது இயேசுவை ஏத்துக்க வச்சுக்கணும்னு ஒரு நாள் முயற்சி பண்ணல. हम क्या लुभाने वाले बातों से लोगों को लेके आते हैं, इसीलिए लोग आके बैठ जाते हैं, यहाँ क्रिश्चियन बन जाते हैं, मगर वो कभी भी सन्स ऑफ गॉड नहीं बने और नहीं बन पाएंगे। நம்ம அதனாலதான் இப்படி நயவசனம் எதையாவது ஒண்ணு சொல்லி கூட்டு வந்துடுறோம், அவங்களும் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா ஒரு நாளும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. उनके स्पिरिचुअल लाइफ में कभी ग्रोथ नहीं देख पाओगे आप। நீங்க ஒரு நாளும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்கவே முடியாது. They will attend all the prayer services. எல்லா பிரேயரையும் அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. They will come for fasting prayer. அவங்க உபவாச ஜெபத்துக்கு வருவாங்க. आपको लगेगा बाप रे बाप, ये देखो कितने फास्टिंग प्रेयर में आ रहे हैं, देखो ये बहुत बड़ा विश्वासी है। ஐயோ, எல்லா ஜெபத்துக்கும் இந்த சிஸ்டர் வந்துடுறாங்களே அப்பப்பான்னு நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. बट उनके अंदर है ना 1% भी द स्पिरिट ऑफ गॉड के द्वारा, पौल वहां पे कह रहा ना, मैं वो विश्वास देना चाहता हूं जो पावर ऑफ गॉड में स्टैंड होवे, वो वाला फेथ, दैट फेथ स्टैंड्स बाय द पावर ऑफ गॉड इन योर हार्ट। அவங்க வாழ்க்கையில நீங்க இங்க பவுல் சொல்ற மாதிரி தேவனுடைய பலத்தில் வருகிறதான அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கவும் முடியாது, மாற்றத்தை கொண்டு வரவும் முடியாது. आज लुभाने वाले बातों से चर्च भरा हुआ है। இப்பெல்லாம் இந்த நயவசன வார்த்தைகளாலதான் சபை நிறைந்து இருக்கிறது. उसी को हम सोचते हैं सुसमाचार सुना रहे हैं। நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இத போய் சுவிசேஷம்னு நினைச்சுக்கிறோம். The real gospel is too big and it's totally different. உண்மையான சுவிசேஷம் அது ரொம்ப பெருசு, இதை ரொம்ப அது வித்தியாசமான ஒன்று. Nowadays totally our टारगेट ही गलत हो गया। हमारा टारगेट ये हो गया, कैसा भी लोगों को चर्च में जोड़ना है। நம்மளுடைய லெக்குவே ரொம்ப மாறிடுச்சு. என்ன ஆயிருச்சுன்னா, மக்களை இந்த சர்ச்சுக்குள்ள சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு லெக்கு தவறாயிடுச்சு. पहले हम खुद वो वाला फेथ में काम नहीं कर रहे हैं, तो हम कहां से वो वाला फेथ दे पाएंगे? நம்மளே அந்த விசுவாசத்துல வேலை நம்ம வாழ்க்கையில செய்யலைன்னா நம்ம எப்படி மத்தவங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்க முடியும்? कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரியுது? कैसा भी लेके आना लोगों को चर्च को नहीं, எப்படியாவது சர்ச்சுக்குள்ள மக்களை கொண்டு வந்துடணும், அப்படி கிடையவே கிடையாது. चर्च में लेके आके फिर उनको हम चर्च कल्चर सिखा देते हैं। நம்ம அவங்கள சர்ச்சுக்கு கொண்டு சபையின் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்துறோம். कैसे प्रेज लॉर्ड बोलना, எப்படி பிரைஸ் லார்ட் சொல்லணும், कैसे सर को ढाकना, எப்படி முக்காட நல்ல தலைய மூடணும், और कब पॉइंट्स आते समय कैसे प्रेज लॉर्ड बोलना, எப்ப பாயிண்ட் வரும்போது அல்லேலூயா சொல்லணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும், कैसे हाथ उठा के हालेलुया बोलना, எப்படி அல்லேலூயா சொல்லணும், கையை தூக்கி हालेलुया बोलना, எப்படி கையை தூக்கி அல்லேலூயா चर्च சொல்லணும். में एक प्रेयर दे दिया, ये सिस्टर अभी प्रेयर करेंगे बोलने से टोन को कैसे बदल के प्रार्थना करना, प्रिय परमेश्वर मेरा प्रभु, ऐसे टोन कैसे बदलना, எப்படி ஜபம் ஒரு ஜப குறிப்பு கொடுத்தா அந்த ஜபத்தை எப்படி மேல தூக்கி கீழே தூக்கி டோன்ஸ் எப்படி மாத்தி ஜெபம் பண்ணணும் அப்படின்றதையும் கத்துக்கிறாங்க. कैसे शुरू करना और कैसे अंत करना, ये हम सिखाते हैं. எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அதையும் கத்து கொடுத்துறோம். So ये सारे कल्चर एक बंदा अच्छे से सीख गया. எல்லா சபையின் கலாச்சாரத்தையும் நல்லா கத்துக்கிறாங்க.
फिर वो देखता है सभी अन्य भाषा बोलते हैं चर्च में, हम नहीं बोलते हैं। அந்நிய பாஷை பேசுறவங்களெல்லாம் பாக்குறாங்க, நம்ம ஐயோ நான் பேசலையேன்னு நினைக்கிறாங்க. इनको लगता हम में कुछ कमी है। அவங்க நினைச்சுக்கிறாங்க ஐயோ என்கிட்ட ஏதோ குறைவு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ये लोग सारे देखो आत्मा से बातें कर रहे हैं, मैं नहीं कर पा रहा हूँ। அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கில்ட்டி ஆயிருது, ஐயோ எல்லாம் பேசுறாங்களே நான் பேச முடியலையே. आज अन्य भाषा इसीलिए लोग अन्य भाषा प्राप्त करना चाहते हैं क्योंकि सभी बातें कर रहे हैं, मैं भी बातें करूं। அபிஷேகம் அந்நிய பாஷை வந்து இதனாலதான் பெற்றுக்கிறாங்க, எல்லாம் பேசுறாங்க அதனால நானும் பேசுறேன். सच में उनके अंदर अन्य भाषा क्या है, क्यों है, वो किस काम की है, वो सब उनको पता नहीं है। सभी बातें कर रहे हैं, मेरे को नहीं है। உண்மையாகவே அந்நிய பாஷை என்றால் என்ன, அது நம்முடைய இருதயத்திலே என்ன மாற்றத்தை கொண்டு வரும், அதை குறித்ததான ஒரு ஞானமும் இல்லாமல் எல்லாம் பேசுறாங்க, நானும் பேசுறேன். बस मीटिंग में अन्य भाषा प्राप्त करने की मीटिंग में आ जाओ, अन्य भाषा मिल जाएगा, फिर अन्य भाषा मीटिंग में जा रहे हैं, फिर अन्य भाषा बोलना शुरू कर देते हैं, फिर उसके बाद जिंदगी में कभी नहीं बोलते, सिर्फ संडे मॉर्निंग जब पैड जोर से बजता है तभी बोलते हैं। அந்நிய பாஷை ஜபத்துக்கு உங்களுக்கு அந்நிய பாஷையை பெற வேண்டுமான்னு கூப்பிடுறாங்க, அதுல பெற்றுக்கொள்கிறாங்க, வெறும் அன்னைக்கு மட்டும் தான் பேசுறாங்க, எவ்ரி சண்டே பேசுறாங்க, அவ்வளவுதான். அந்த அந்த மோளம் நல்லா ட்ரம்ஸ் கொட்டும் பொழுது வேகமா பேசுறாங்க. बाकी टाइम में तो चुप रहते हैं, மத்த நேரங்கள்ல அமைதியாயிடுறாங்க. वो भी दूसरों को देख के बाकी सब कर रहे हैं क्या, मैं खाली अकेला मैं खाली ना कूदूं, நான் வந்து தனியா பேசிட்டு இருக்க போறேன்ட்டு பக்கத்துல பாத்துக்கிறாங்க. वो लोग सब चिल्ला रहे हैं तो हम भी चिल्लाएंगे, மத்தவங்க எல்லாம் பேசினா நானும் பேசுறேன், चिल्लाएंगे तो मैं भी चिल्लाऊंगा, மத்தவங்க கத்துனா நானும் கத்துறேன். So it's all coming from your own efforts. இதெல்லாம் வந்து சுய ஞானத்தினாலும் சுய அறிவினாலும், உங்க அறிவுல வந்து விசுவாசம். That people they never grow. அவங்க ஒரு நாளும் வளர மாட்டாங்க. उनके अंदर प्यास भूख ही नहीं रहेगा परमेश्वर को जानने का. தேவனை அறிகிற தாகம் ஒரு நாளும் அவர்களுக்குள் இருக்காது, இருந்ததும் இல்லை. Even I can tell you many pastors they don't have the thirst. परमेश्वर को जानने का भूख ही उनमें नहीं है, मैंने देखा. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், अनेक பாஸ்டருக்குள்ளேயே தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டிய தாகம் அவர்களுக்குள் இல்லாமல் இருக்கிறது. मीटिंग में जाते समय यही बोलेंगे चर्च कैसे ग्रो करना ये सिखाओ. நான் மீட்டிங் போகும் பொழுது என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சபையை வந்து கூட்டத்தை கூட்டுறது, எப்படி பெருசாக்குறது சொல்லி கொடுங்க. मैं कहता हूँ मैं आज आपको परमेश्वर को जानने की मार्ग बताता हूँ, वो बोलेंगे बोरिंग सब्जेक्ट है. நான் வந்து தேவனை எப்படி அறியறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன்னா அதெல்லாம் வேணாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. बोरिंग सब्जेक्ट, அது வந்து ரொம்ப போரான சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. सच ग्रोथ बहुत अच्छा सब्जेक्ट है. வந்து சர்ச் growth வந்து ரொம்ப செம்மையான டாபிக்ன்றாங்க. सेमिनार चर्च ग्रोथ सेमिनार में देखो भीड़ इतनी आएगा. சர்ச் growth செமினார் பாத்தீங்கன்னா அப்படியே கும்பலா வருவாங்க. नोइंग गॉड सेमिनार में सब आके सोएंगे. நம்ம வந்து தேவனை அறிகிற அந்த செமினார் வச்சா எல்லாம் தூங்குறாங்க. कारण क्या है पता? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? Because their faith is not the heavenly faith. That is the secret. அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது தேவனிடத்திலிருந்து வந்த விசுவாசம் அல்ல, அது அவர்கள் அறிவினால் பெற்றதான விசுவாசம். You can become pastor, you can build a church by having ज्ञान का फेथ से कर सकते हैं ये सारा काम. எல்லாம் நீங்க வந்து ஊழியக்காரர் ஆக முடியும், சர்ச்சை கட்ட முடியும், ஊழியம் செய்ய முடியும், எதனால செய்ய முடியும்னா இந்த ஞானத்தை வச்சே செய்ய முடியும். Pharisees were pastors. பரிசேயர்களா அவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் தான். कौन सी ज्ञान से पास्टर बने? அவங்க வந்து எந்த ஞானத்துல அவங்க பாஸ்டர் ஆனாங்க? है ना? So already time बहुत हो गया, ठीक है? டைம் ஆயிடுச்சு. So God bless you. आपका फेथ को जांचो और आपकी फेथ को प्रभु से मांगो, डैडी गिव मी द फेथ दैट कम्स थ्रू यू. वो फेथ का मैंने सारे ये दे दिया, कैसे रहेगा वो फेथ? भूख और प्यास, जानने में भूख और प्यास बढ़ेगा. உங்களுக்குள்ள என்ன ஞானம் இருக்குன்னு பரிசோதிச்சு பாருங்க, ஆவியானவரிடம் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை நீர் எனக்கு அருளுங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், 2 விதமான விசுவாசங்கள் எப்படி இருக்கும், அது என்னென்ன காரியங்களை வெளியே கொண்டு வரும் என்கிறதை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன்.
पौलुस कहता है परमेश्वर को जानना, मसीह को और जानना, यही है, इसके लिए मैं सब कुछ को सकता हूं. நான் லாபமான அனைத்தையும் தேவனுக்காக அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டேன். So that's वो फेथ का जो है ना, वो प्यास और भूख है ना, बहुत भयंकर रहेगा. அந்த தாகம் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். उसके लिए आप कुछ भी खोएंगे, पैसा, धन, दौलत, बाप रे, मुझे ये सब की बात नहीं यार, मैं और कुछ को ढूंढ रहा हूं यार. நான் அந்த தாகம் உங்களுக்குள் வரும்போது எதை வேண்டாலும் நீங்கள் இழந்து விடுவீர்கள், எதை வேணாலும் கொடுத்து விடுவீர்கள், அது எனக்கு வேண்டும் என்கிற தாகம் உங்களுக்குள் அதிகரிக்கும் பொழுது. So have this faith. God bless you. Have a nice day. இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.